சவுத் ஆஃப்ரிக்காவில் நைட்டு 11:30 போல் யாருமே இல்லாத ஒரு மண் ரோட்டில் ஒரு மனுஷன் பரபரப்போட பயத்தோடு நடந்துக்கிட்டு இருக்காரு. இதை பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ரொம்ப நேரமாக கவனிக்கிறாரு. யார் அவர் இப்படி நடந்து போயிட்டுருக்காரு, இந்த நேரத்தில் யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்களே அப்படின்னு உடனே அவர் கூட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃபை கன் பாயிண்டில் ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க, உடனே போலீஸுக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய விசாரணை நடக்குது. உலக மீடியா முதற்கொண்டு எல்லாருமே இந்த நியூஸை கவனிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த கேஸும் சவுத் ஆஃப்ரிக்காவே உழுக்குனுச்சு. ஏன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வர டூரிஸ்ட் எண்ணிக்கை கூட குறைஞ்சதுங்க. அப்படி 2010 உலகத்தையே எல்லாரும் பார்க்க வச்ச ஒரு கேஸை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். குஜராத்தில் ஒரு குடும்பம் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு உகாண்டாவுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே செட் ஆகலை. அப்போ தான் ஜனாதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு. அதனால் அங்கேயும் அவங்க இருக்க முடியலை, அகதியாக ஸ்வீடனுக்கு போயிடுறாங்க. ஸ்வீடனில் ஏதோ வாழ்க்கையெல்லாம் ஓடுது, காசு இல்லை. ஒரு கட்டத்தில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆளாக வளர்கிறாங்க. காசெல்லாம் அதுக்கப்புறம் கொட்டுனுச்சு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் ஆனி திமானி அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு பிறக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வசதியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தானே கஷ்டப்பட்டாங்க. நல்லா வசதியாக தான் போகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா படிக்கிறாங்க. இப்படி போகும்போது தான் இவங்க ஸ்வீடன்லேருந்து லண்டனுக்கு அடிக்கடி போவாங்க. லண்டனில் போகும்போது அவங்க அத்தை மூலம் ஒரு ஆளை பார்க்குறாங்க. அந்த ஆள் பேர் ஸ்ரீன் அப்படின்னு சொல்லப்படுற ஆள். அவரும் மிகப்பெரிய பணக்காரர், 30 வயசில் ஒரு மில்லியனர் இருக்காப்புல, நல்ல வசதியோடு இருக்கார். இப்படிப்பட்ட ஆளை பார்க்குறாங்க, மீட் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போயிடுது. கிட்டத்தட்ட 2 பேரும் லவ் பண்ணி ஃபோன்லேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாட்கள் கணக்காக மாதங்கள் கணக்காக போகுது. இப்படி போகும்போது எத்தனை நாளைக்கு தான் ஃபோன்லேயும் இதுலேயே பேசி நேராக பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணிக்கணும்ல. அதனால 2 குடும்பமும் உட்காந்து பேசுகிறாங்க. சரி, ஓகேங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. பட் அந்த மாப்பிள்ளையோட சரியான வசதி இல்லை. அதனால இந்த பொண்ணோட அப்பா யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் நல்ல டைப்பாக இருக்காருன்னு கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பார்த்துட்டிங்கன்னா வேறு எங்கேயும் நடக்கலை, மும்பையில் தான் நடக்குது. அதுவும் ரொம்ப கிராண்டாக 300 பேரை கூப்பிட்றாங்க. சும்மா பயங்கர ரிச்சாக தான் அந்த கல்யாணமே முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சரி, ஓகே, ஏதாவது ஒரு ஊர் ஹனிமூன் போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க வளர்ந்ததே எங்கே? லண்டனில் தான். அப்புறம் லண்டனில் போய் என்ன சுற்றி பார்க்க போகிறாங்க? எல்லா இடமே அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, எங்கேயாவது வித்தியாசமாக போகும்னு சவுத் ஆஃப்ரிக்கா புக் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 2010 இவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி அங்கே போயிட்டு நிறைய இடங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் ஒரு சில நாட்கள் போயிட்டுருக்கு. நல்லபடியாக தான் இருக்காங்க. இப்படி போகும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா இவங்க கிளம்ப போகிறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அங்கே நீச்சல் குளத்திலே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு நல்லபடியாக போகுது. கடைசியாக அந்த கிளம்ப போகிறதுக்கு ஒரு மொதல் நாளுங்க. அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு டாக்ஸி டிரைவரை கூப்பிட்றாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் தான் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அவரை சாயங்காலம் 7:30 போல் வர சொல்கிறாங்க. சாயங்காலம் இல்லை, நைட்டு 7:30 போல். இது மாதிரி நைட்டு 7:30 போல் வந்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டோம்னு சொல்கிறாங்க. இவங்க இருக்கிறதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். பட் இருந்தாலும் அங்கே உள்ள ஒரு ஃபேமஸான சாப்பிட்றதுக்காக உள்ள ஒரு ஹோட்டலாம். இதனால் 7:30 போல் வர சொல்கிறாங்களே. அந்த டாக்ஸி டிரைவரும் டான்னு வந்துடுறாரு. இவங்க ஜாலியாக போய் அந்த காரில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் ட்ராவலு, ஏன்னா அந்த ஹோட்டலு ரொம்ப தூரம் இருக்குது. இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்களா. இப்படி போகும்போது இவங்களுக்கு அந்த வயிற்று பசி போயிடுது. ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுறாங்க. என்னடா அது வயிற்றெல்லாம் பசிக்கலை, அங்கே போய் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே புக் பண்ண ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டல். அதான் சொன்னல, ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சாப்பிட போகிறாங்கல்ல. பட் இருந்தாலும் இவங்களுக்கு வயிற்ற பசிக்காமல் என்ன சாப்பிட முடியும்? அதனால் இனிமேல் அங்கே வேண்டாம், ஏதாவது பக்கத்தில் ஹோட்டல் இருக்கான்னு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்துலேயே ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்குங்க, வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் நல்லா ஒரு 1 மணி நேரம் 9:15 10:15 வரைக்கும் சாப்பிட்டுட்டு அங்கே ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாமே சூப்பராக போகுது. சரி, ஓகே, நம்ம போய் ஹோட்டலில் நல்லா தூங்குவோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இப்படி வண்டியை ஓட்டிட்டு டிரைவர் போயிட்டுருக்காரு. ஆனால் ஒரு இடத்துல போய் நிறுத்துகிறாங்க. இப்படி நிறுத்திட்டு 3 பேருமே வெளில ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் 2 பேர் வரவங்க கன்னோடு வராங்க. இந்த 3 பேரையுமே மிரட்டி காரில் ஏற சொல்கிறாங்க. அந்த டிரைவர் தான் காரை ஓட்டுறாரு. ஒருத்தன் முன்னாடி உட்காந்துருக்கான், ஒருத்தன் இந்த கப்புள்ஸை மிரட்டிக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன கையில் இருக்கோ அதை கொடுக்க சொல்கிறாங்க. நிறைய நல்ல விலை உயர்ந்த அந்த வைரம் இது மாதிரி பல விஷயங்களை கையிலேருந்து வாங்கிக்கிறாங்க. வாட்சை வாங்கிக்கிறாங்க. எல்லாமே வாங்கிக்கிட்டு ஒரு கட்டத்தில் டிரைவரை தள்ளி விட்டுறாங்க. இவங்களே வண்டியை ஓட்டுறாங்க. இப்படி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களா, பின்னாடி ஒருத்தன் இங்கே கப்புள்ஸை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த ஸ்க்ரீன் இருக்கா அப்படில அந்த கணவர், அவரை நீங்கள் வெளில இறங்குங்கன்னு சொல்கிறான். அவர் இறங்க முடியாதுன்னொன்னே கன்னை காதுகிட்ட வைக்கிறாப்புல சுற்றுவன்னு. ஒரு கட்டத்தில் அவரையும் தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டுட்டு அவங்க போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னல, ஒரு ஆள் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்காருன்னு. இப்போ தான் அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இவர் பணக்காரர், ஒரு மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் அந்த நேரத்தில் எதுவும் பண்ண முடியல, எதுவுமே அவர் கையில் இல்லை.
அவர் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட எல்லா தகவலையும் சொல்லி போலீஸ் வர வைக்கிறாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது மிகப்பெரிய விஷயமாக மாறுது. எல்லா இடமும் நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தோடைய இந்த ஸ்ரீன் இருக்கார். இந்த தகவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னோட மாமனாருக்கு தெரியுது. அந்த மாமனார் நல்ல வசதியான ஆள் தானே. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பதட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்காரு. சரி ஓகே, நாளைக்கு காலையிலே டிக்கெட் போட்டு கிளம்புறான்னு அடுத்த நாள் காலையிலே அவரும் கிளம்புறாரு. பட் அப்போ தான் ஒரு சோகமான விஷயம். விடிய காலமே போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு டாக்ஸி நிற்கிதுன்னு. அந்த டாக்ஸிக்கு யாருமே வந்து போலீஸ் அப்போதைக்கும் இல்லை. காலைல ஒரு 7:30 மேலே தான் வந்து வராங்க. ஏன்னா டாக்ஸி தான் நிற்கிதுன்னு சொன்னாங்க. உள்ளே போய் யாரும் பார்க்கல. இல்லை, காலைல 7:30 மேலே போய் பார்த்தா ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. கழுத்துலையும் மார்புலையும் துப்பாக்கி வச்சு சுட்டுருக்கு. இதை பார்த்த போலீஸு ஒருவேளை இது அந்த லேடியாக இருக்குமோ அப்படின்னு ஸ்ரீனை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இது என் ஒய்ஃபு தான். அங்கே வந்து அவங்க அப்பா வந்து மெனக்கட்டு ஸ்வீடன்லேருந்து டிக்கெட் போட்டு வராப்பில் இல்லை, அவருக்கும் அந்த தகவல் வந்து கிடைக்கிது. அவரும் வந்து பயங்கரமாக அழுகுறாரு. இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. மீடியா கவனம் வந்து இதுக்கு வருது. உலக மீடியா எல்லாமே வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பணக்கார தம்பதி ஹனிமூனுக்காக சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க. அங்கே டாக்ஸியில் கடத்தி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு மிகப்பெரிய நியூஸாக எல்லா இதுலேயும் ஹெட்லைனாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டூரிஸ்ட்டாக வரவங்க எல்லாருமே டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதட்டமான சூழ்நிலையாக மாறுது. சரி ஓகே, இதை சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டூரிஸ்ட் வருவாங்கன்னு அது அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்காக வேலையை பார்க்குறாங்க. அந்த காரில் வந்து தடயவியல் நிபுணர்கள் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு கட்டவிரல் ரேகை மட்டும் இருக்குது. அந்த ரேகையை வச்சு இந்த கேஸையே முடிக்கிறாங்க. அந்த கட்டவிரல் ரேகை வேறு யாரோடதையும் கிடையாது. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டு போனவர், அது யதார்த்தமாக பண்ணது அப்படின்னா அவரை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இவங்களோட அந்த டேட்டா பேஸில் வந்து அது இருக்குது. அவர் கொலை பண்ணிட்டு போனதுனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சு அவரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போனால் அந்த ஆள் வந்து 2 பொண்ணுங்களோட அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல. போலீஸ் எழுப்பி இது மாதிரி வந்து கைது பண்ணிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் விசாரித்தா அந்த ஆள் வந்து ஒத்துக்கிறாப்புல, இது மாதிரி நான் தான் பண்ணேன், காசுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இன்னொரு ஆள் இருந்தான்ல, அவனையும் கை காமிச்சு விடுறாரு. அந்த ஆளையும் பிடிச்சி கைது பண்ணி 2 பேர்கிட்டையும் கிடுக்குப்பிடி விசாரணை நடக்குது. 2 பேரும் ஒத்துக்கிறாங்க, இந்த நேரத்தில் நாங்கள் தான் அப்படி போனோம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. பட் என்னென்னா அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்து முடிஞ்சு இந்த உடலை ஹஸ்பண்ட்கிட்ட அனுப்பி விட்டுறாங்க. அவரும் லண்டனுக்கு வந்து உடலை கொண்டு வந்துடுறாரு. இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில். அது என்னென்னா, அந்த ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கார்ல, பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு சொன்னல, அந்த டாக்ஸி டிரைவரும் இதுக்கு வந்து ஈடுபாடாக இருந்திருக்காரு. அவரோட பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் தான் நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே வாங்க இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டுருந்துருக்காரு. அவரையும் கைது பண்ணி வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. 3 பேரை வந்து கைது பண்ணிடுறாங்க. பட் இந்த நேரத்தில் தான் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அது என்னென்னா, இந்த 3 பேரும் ஒவ்வொருத்தராக இது மாதிரி சொல்கிறாங்க, இதை நாங்கள் மட்டும் அல்ல, இதை பண்ண சொன்னதே இவங்களோட கணவர் ஸ்ரீன் தான் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி விடுறாங்க. இப்படிப்பட்ட விஷயம் வந்தால் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடியே மீடியா கவனம் இந்த கேஸுக்கு இருக்குது. எல்லோரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க, அந்த கணவர் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு. அந்த கணவர் சொல்கிறாரு, நான்லாம் அதில் எதுவும் ஈடுபடலைங்க, என் ஒய்ஃபை இறந்த துக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இதே நேரத்தில் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா போலீஸும் இவரை விசாரிக்க முடியலை. ஏன்னா இவர் இங்கே இங்கிலாந்தில் இருக்காப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் இருக்காங்க. இப்படியே வந்து 4 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குற்றவாளிகள் இதே சொல்லிகிட்டு இருக்காங்களா, உடனே வந்து இங்கே இங்கிலாந்தில் வந்து நாடு கடத்திடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த பணக்காரரை. இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் கொண்டாந்து விசாரிக்கிறாங்க. அவர் இல்லவே இல்லைங்கிறாரு, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. இந்த குற்றவாளிகள் சொன்னாங்கல்ல, இதில் பல முரண்பாடுகள் இருக்குது. இது எதுவுமே சரியா இல்லை. அவர் நிரபராதி அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா கோர்ட்டு ரிலீஸ் பண்ணுது. இவர் ரிலீஸ் பண்ணுவானா இவர் ஜாலியாக வந்து இங்கிலாந்துக்கு வந்துடுறாரு. பட் இப்போயும் ஒரு ட்விஸ்ட்டு, இந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஆனி திவானி, இவங்களோட அப்பா அம்மா இங்கிலாந்தில் கேஸை போடுறாங்க. எங்களுக்கு எங்கள் மருமக மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவரை பற்றின ஒரு தகவல் வந்து இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு. அவர் ஆண்கள் மேலே ஈர்ப்பு வந்து வச்சுருந்துருக்காராம். ஒருவேளை அதுக்காக எங்கள் ஒய்ஃப், அதாவது எங்கள் பொண்ணை வந்து கொண்டுட்டாங்களோ அப்படின்ட்டு அவங்க ஒரு கேஸை போடுறாங்க. இது வந்து இங்கிலாந்து கோர்ட்டுக்கு வந்து வருது. அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இல்லைங்க இது சவுத் ஆஃப்ரிக்கா கோர்ட்டு மூடிட்டு இதில் வந்து எதுவுமே இல்லை, இது வந்து கேஸெல்லாம் முடிஞ்சிட்டு இவர் வந்து கொலை பண்ணல அப்படின்னு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. இப்படியே வந்து பல விஷயங்கள் நடந்துச்சு. பட் என்னென்னா, அந்த ஹஸ்பண்ட் ஆனி திவானியோட ஹஸ்பண்ட் ஸ்ரீன் வந்து இதை பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் உள்ள தகவல், அந்த குற்றத்தை பண்ணாங்கல்ல 3 பேர், அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடைக்கிது. ஏன்னா டூரிஸ்ட் ஸ்டைலில் கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கார்ல, அவருக்கு 18 வருஷம் தண்டனை. அந்த கொலை பண்ண ஒருத்தனுக்கு 25 வருஷம், இன்னொருத்தனுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு 3 பேருக்கும் தீர்ப்பு எழுதிடுறாங்க. ஆனால் ஒரு ஆள் வந்து ஜெயிலே இறந்துடுறாப்புல.
அந்த 2 பேரில் ஒரு ஆள் 2022 அவர் வெளில போயிடுறாப்புல. இப்போ ஒரு ஆள் தான் ஜெயிலில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த நியூஸு 2010 காலகட்டத்தில் உலகம் ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு வழக்காகவும் இருந்துச்சு. இதுதான் இப்போ வந்து ஹனிமூன் மர்டர் மேகாலயா வந்து பற்றி பேசுகிறோம்ல, அன்றைக்கு காலகட்டத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஒரு ஹனிமூன் மர்டர். ஆனால் என்ன, இதில் பல கட்ட விஷயங்கள் நடந்து கடைசியாக குற்றவாளின்னு சில பேருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. நான் உங்கள்கிட்ட கடைசியாக ஒன்று கேட்க நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி கணவருக்கும் சம்மந்தம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்க வேணுங்க. நாளைக்கு ஒரு அடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.